ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து அப்ரெண்டிஸ் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ 499 நோட்டிஃபிகேஷன் ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் டேட்லாம் எப்போ அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன ரீஜியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜியன், சேலம் ரீஜியன், கோயம்புத்தூர் ரீஜியன், திருநெல்வேலி ரீஜியன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்லையுமே, சென்னை, இந்த மாதிரி எல்லா ரீஜன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட்ஸ்க்கு தனியாக, டிப்ளமோக்கு தனியாக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்க்கு 70 வேகன்சிஸ் இருக்குது, டிப்ளமோக்கு 26 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ சேலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 கிராஜுவேட்ஸில், டிப்ளமோவில் 45 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சிடிசி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்டில் 22, டிப்ளமோலையும் 22 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் ரீஜனில் 13, டிப்ளமோவில் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸில் 20, டிப்ளமோவில் 5. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் கிராஜுவேட்ஸில் 170 வேகன்சிஸ், டிப்ளமோவில் 125 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், அப்புறம் வந்து டிப்ளமோ, ஸோ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரீஜனுக்கு வந்து தனியாக வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான வேகன்சிஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க, வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் டிகிரி, இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் ஒரு டிகிரியில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, ஸோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலரில் வந்து ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். ஸோ அதாவது பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎம், பிசிஏ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எதில் வேணால் முடிச்சிருந்துருக்கலாம், ரெகுலரில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்ரெண்டிஸ்க்கு வந்து என்ன ஏஜ் லிமிட் இருக்குமோ அதுதான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலி ஸ்டாண்டர்ட் வந்து எப்பயும் நார்மலாக கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ரெண்டிஸ் அப்படின்றதுனால 1 இயர் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா திருப்பி அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறமா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிஎன்எஸ்டிசி சேலம் ரீஜனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட நேம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ரெண்டிஸ் போஸ்ட் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த nets.education.gov.in அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லாகின் ஐடி வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரீஜனை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த NETS வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்குற இந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரீஜனை சர்ச் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வாசிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 30 செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 21 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா 28 அக்டோபரில் சொல்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 13 நவம்பர்லேருந்து 15 நவம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.boatsrp.com. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹோம் பேஜில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.